Hello தமிழ் மக்களே and தமிழ் பேசும் மக்களே நான் தான் பெர்லின் ராபர்ட் from Berlin. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பெர்லின்ல நாம வந்து வீட்டை காலி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போறோம். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ்ல ஒன்று சொல்லியிருப்பேன். எப்படி வந்துட்டு பேப்பர்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்றது, அதாவது வீட்டை க்ளீன் பண்ணும்போது வர லெட்டர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு ஒருத்தன் கமெண்ட் பண்ணி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டால் நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் அந்த மாதிரி கேட்குற உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா எப்படி குப்பையெல்லாம் செக்ரிகேட் பண்ணி, அதாவது பிளாஸ்டிக் தனியா, பேப்பர் தனியா, அதுக்கப்புறம் கிளாஸ் தனியா, இதெல்லாம் பிரித்து எந்த குப்பையை எந்த பாக்ஸ்குள்ளே போடணும், மற்ற குப்பையை எங்கெங்கெல்லாம் போடணும் அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? பொதுவாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை காலி பண்ணும்போது ப்ராப்பராக நாம தான் கிளீன் பண்ணி தரணும். இன்க்ளூடிங் இந்த அழுக்கு, அதுக்கப்புறம் பெயிண்ட், இதை கொண்டு நாம தான் வந்து அடிச்சு தரணும். புதுசான எல்லாமே புதுசு இல்லை, எங்கெல்லாம் கரை இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுக்கணும். அப்புறம் ஒரு இடத்துல தூசு இருக்கக்கூடாது. இன்கேஸ் அந்த மாதிரி ப்ராப்பரா கிளீன் பண்ணல அப்படின்னு இருந்தோம்னா ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்துட்டு ஒரு வியூவிங் வருவாங்க. ஓகே எப்படி இருக்குன்னு இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அதுல வந்துட்டு இல்ல ரொம்ப அழுக்கா இருக்கு, நீங்க கிளீன் பண்ணவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொஃபஷனல் கிளீனிங்கை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவன் ஒரு பட்ஜெட் சொல்லுவான். ஃபார் எக்ஸாம்பிள் 200 to 500 euro வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருப்போம். நம்ம வந்து வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்மலாம் அட்வான்ஸ் கொடுப்போம்ல, இங்கேயும் நம்ம கொடுப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 months இல்லை 3 months அட்வான்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 500 euro வரைக்கும் பிடிக்க சான்ஸ் இருக்கு. இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணல. நான் காலி பண்ணும்போதெல்லாம் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு தான் போவேன். இது வரைக்கும் நான் எவ்வளோ இருக்குன்னு ஃபேஸ் பண்ணல. மேபி அது 50 euro இருந்து 500 euro வரைக்கும் கூட இருக்கலாம். ஏன்னா ப்ரொஃபஷனல் கிளீனிங் வேற, நாம கிளீன் பண்றது வேற. அட்லீஸ்ட் நம்ம வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணிட்டோம்னா சார்ஜஸ் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ இங்க வந்து நாம தான் கிளீன் பண்ணி தரோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த வீட்டை வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ணியாச்சு. ஃபுல்லா ஆல்மோஸ்ட் கிளீன் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு, பேலன்ஸ் இருக்கு, அதை கிளீன் பண்ணிடுவேன். அப்படி கிளீன் பண்ணதுல என்கிட்ட இவ்வளவு குப்பை வந்துருக்கு. பாக்குறீங்களா? பாருங்க, இந்த குப்பையில தான் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டுன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி வாங்க, இதுல என்னென்ன குப்பை இருக்கு, அதை எப்படி எல்லாம் பிரிக்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம கிட்ட வர குப்பை பார்த்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவும் பிளாஸ்டிக் தான், இதுவும் பிளாஸ்டிக் தான், பட் இதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். அப்புறம் இதுவும் பிளாஸ்டிக் தான், அப்புறம் இதுவும் பிளாஸ்டிக் தான். ஸோ கன்ஃபார்மா நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு. கொஞ்சம் டவுட் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிளாஸ்டிக் மாதிரியும் தெரியல, பேப்பர் மாதிரியும் தெரியல அப்படின்னா அது லைட்டா பிளாஸ்டிக் இருந்தாலும் அது பிளாஸ்டிக் கேட்டகரியில சேர்த்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் வந்துட்டு இங்க வந்து ஒரு பாட்டில் மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்கெட்ல வர முடிஞ்சா அங்க சைட்ல காமிக்கிறேன். ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வெளியில வந்து பேப்பரா இருக்கும், பட் உள்ள வந்துட்டு ப்ரொடெக்டடுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பிரிக்க முடியாதுன்றதால பிளாஸ்டிக்ல போட்டுடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கிறது வந்துட்டு ட்ரெஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீனு, டிஷர்ட், பனியன் எல்லாமே இருக்கு. ஸோ அதை வந்துட்டு போட போறேன். இதுவும் வேஸ்ட் தான், பட் வேஸ்ட் வந்து தூக்கி போய் டஸ்ட்பின்ல போடக்கூடாது. இதுக்குன்னு தனியா வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கு தனியா ஒரு இடம் இருக்கு. அங்க நம்ம போட்டுட்டு டொனேட் பண்ணிட்டோம்னா அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரே இடத்துல போடுறதால டிஃப்ரெண்ட் இடத்துல போட போறோம். அதை தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு அவுட் ஹோல்டு. இந்த மாதிரி பாத்திரம், பேனு, அதுக்கப்புறம் முக்கியமா வந்து பிளேட்டு, உடஞ்ச பிளேட்டு, இதுக்கப்புறம் யூஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற பிளேட்டு, இதெல்லாம் வந்துட்டு போட போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நிறைய என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீ கிவ் அவே கொடுப்பாங்க. இப்போ வந்து இது அந்த பிளேட் எல்லாம் நல்லா இருக்கு, இதை வந்து திரும்ப யூஸ் பண்ணலாம், ஆனா எனக்கு வேணாம், பிகாஸ் நான் வந்து வேற சிட்டிக்கு மூவ் பண்றேன், இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது, அந்த மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து கிவ் அவே கொடுத்துடலாம். யாருக்காவது ஃப்ரீயா கொடுக்கலாம். இல்ல விற்கிறோம் அப்படின்னு வச்சீங்கன்னா ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்ல நீங்க வந்து ஒரு அமௌண்ட் வச்சு நீங்க இதெல்லாம் வித்துடலாம். எதெல்லாம் விற்க முடியுமோ, அந்த குப்பையெல்லாம் சொல்லல, ஜென்ரலா அந்த மாதிரி பாத்திரம், யூஸ் பண்ணாத மிக்சி, மைக்ரோவேவன், இதெல்லாம் வைக்கணும்னா நீங்க வித்துக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் கார்ட்போர்டுமே பேப்பர்ஸ் தான். அப்புறம் இந்த மாதிரி பேப்பர்ஸ் தான். சரியா? இது வந்துட்டு தனியா தான் டிஸ்போஸ் பண்ணணும். பிளாஸ்டிக் கூட சேர்ந்து டிஸ்போஸ் பண்ணக்கூடாது. இது வந்து கார்ட்போர்டு. இந்த கார்ட்போர்டு வந்து அப்படியே போட்டுறக்கூடாது. இது சின்னதாக நான் அப்படியே போட்டுருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்ட்போர்டு பார்த்தா கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்புறம் இப்போ இது பாரு, இந்த மாதிரி கார்ட்போர்டு பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த கார்ட்போர்ட் பார்த்தீங்கன்னா பெருசு, இது பேக்கேஜ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஃபோல்ட் பண்ணி ஃப்ளாட்டாக தான் போடணும். இன்கேஸ் அப்படி எப்படியும் போட்டிங்கன்னா வந்து சீக்கிரம் குப்பை வந்து நிறந்துடும். ஸோ இது மாதிரி ஃப்ளாட்டாக தான் போடணும். அப்புறம் இதை வந்து ஃப்ளாட் பண்ண முடியல அப்படின்னா முடிஞ்சுட்டு கிழிச்சு தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் மாதிரி கிழிச்சிட்டு சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா உங்களாலேயும் நிறைய போட முடியும். டஸ்ட்பினும் ரொம்ப அது உங்களுக்கு பின்னாடி வரவங்களும் அந்த டஸ்ட்பினில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காமனாக இருக்கிறது பாட்டில்ஸ் இருக்கும், கிளாஸ் பாட்டில்ஸ். கிளாஸ்னாலே எல்லா கைண்ட் ஆஃப் கிளாஸ் பாட்டில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஆயில் பாட்டில், இதுவும் பாட்டிலில் தான் வரும். அப்புறம் பியர் பாட்டில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது சாஸ் பாட்டில்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆயில் பாட்டில். இந்த ஆயில் பாட்டிலில் நம்ம எங்கேயும் டிஸ்போஸ் பண்ண முடியாது. இதுக்கு தனியாக ஒரு கண்டெய்னர் வச்சிருக்காங்க, அங்கே தான் போய் டிஸ்போஸ் பண்ணோம். அதையும் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுல பியர் பாட்டிலுக்கும் இந்த மாதிரி டின்னுக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. இத நான் சொன்ன மாதிரி தனியா ஒரு காமனா ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க சொன்னால அந்த கண்டெய்னர்லயும் போடலாம். இல்லைன்னா இதை வந்து கொடுத்து திரும்ப காசாவும் வாங்கலாம். எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் பாட்டிலுக்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்க்கும், வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும் இல்லை வேற என்ன பாட்டிலா இருக்கட்டும், அதுக்கும் திரும்ப காசு திரும்ப வாங்கிக்கலாம் நம்ம. இது பேர் வந்துட்டு ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபண்டு. இதை வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போட்டு நம்ம காசு எடுத்து போறோம். கூடவே இதை வந்து பிளாஸ்டிக் தான், இந்த பிளாஸ்டிக்ல போடாம இதுக்கும் நம்ம வந்து காசு வாங்கிக்கலாம். இதுக்கு ஒரு தனியா ஒரு சிம்பிளே கொடுத்துருப்பாங்க, ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிம்பிள் வந்து இருந்துச்சுன்னா இதுக்கு ஆல்ரெடி நம்ம பே பண்ணியிருக்கோம். தண்ணிக்கு மட்டும் இல்ல, இந்த பாட்டிலுக்கும் சேர்த்து 25 சென்ட் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா பே பண்ணியிருக்கோம். இதை திரும்ப சூப்பர் மார்க்கெட்ல ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷின்ல போடும் போது அது ஒரு ரிசீப்ட் தரும். அந்த ரிசீப்ட்ல இன்வாய்ஸ்ல வந்து 25 சென்ட் வந்து நம்மளுக்கு திரும்ப கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து திரும்ப வாங்கிக்கலாம். அதே மாதிரிதான் இந்த டின்னுக்கும். பட் இதே வந்துட்டு மற்ற பாட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற சரக்கு பாட்டிலோ இல்ல இந்த மாதிரி சாஸ் பாட்டில், ஆயில் பாட்டிலுக்கோ இது வந்து எங்கேயும் கொடுத்து காசு வாங்க முடியாது, தனியாக தான் போடணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து தெளிவா சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நிறைய மேஜரா எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ரேர் கேஸ்ல நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி பல்பு கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஃபியூஸ் போனது, பிளஸ் நல்லா இருந்தாலும் சிலது வந்துட்டு வார்ம் லைட்டு, கொஞ்சம் வார்மா இருக்கும். அது நமக்கு தேவைப்பட எப்பவுமே நம்ம ஒயிட் லைட் தான் யூஸ் பண்ணி பழகப்பட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டும் வந்து ஃபியூஸ் போயிருச்சு, ஒர்க் ஆகல. அப்புறம் இது வந்துட்டு ஒர்க் ஆகுது, பட் வார்ம் எனக்கு வேணாம். ஸோ அதனால இதையும் வந்து நம்ம வந்து ரீசைக்ளிங் தான் போட போறோம். இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து பிளாஸ்டிக்லயோ இல்லை வந்து கிளாஸ்லயோ எல்லாம் போடக்கூடாது. இதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சிருப்பாங்க, சூப்பர் மார்க்கெட்லயே ஒரு சின்ன பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அங்க வந்து டொனேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து செப்பரேட்டா ஒரு ரீசைக்கிளிங் சென்டருக்கு போகும். சரியா? அப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டரிஸ். ஸோ பேட்டரிஸ்ல வந்துட்டு நிறைய லைட்ஸ் எல்லாம், லைட்டு, அப்புறம் வந்து ஆமா வெளியில இருக்கிற லைட்டுக்கெல்லாம் வந்து நான் பேட்டரி யூஸ் பண்ணதுனால நிறைய பேட்டரி வந்து என் கையில இருக்கு, பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பேட்டரிஸ் வந்துட்டு டஸ்ட்பின்ல போடவே கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ போட்டாதீங்க. ஒண்ணு வீட்லயே இது மாதிரி சேர்த்து வச்சிருங்க, அப்புறமா எப்படியாவது எடுத்து போட்டுக்கலாம். குப்பையில போட்டு எங்கேயும் மாட்டிக்காதீங்க. இது வந்து பெரிய பிரச்சனையாகும். ஃபயர் வர சான்ஸ் இருக்கும். டியூ டு சேஃப்டிக்காக இது வந்து குப்பையில போடவே கூடாது. ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுவுமே பல்பு போற இடத்துலயே இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அங்க இதை போட்டுடலாம். இதுவுமே ரீசைக்கிளிங் யாராவது வந்து எடுத்துட்டு போவாங்க, அதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குப்பை வந்துட்டு ஃபுட் வேஸ்ட், பியோ. ஸோ இந்த ஃபுட் வேஸ்ட் எல்லாம் இன்னைக்கு வந்து குக் பண்ணது அதெல்லாம். ஸோ இந்த ஃபுட் வேஸ்ட் வந்துட்டு இதுக்குன்னு தனியா ஒரு இடத்த நம்ம வீட்லயே வந்து பாக்ஸ் வச்சிருப்பாங்க. பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் மற்ற மாதிரி இந்த ஹவுஸ் ஹோல்டு, இந்த மாதிரி பாத்திரம் வைக்கிறதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த ஹவுஸ் மூலுக்கு வந்துட்டு மியூல் அது பேர் என்ன, ஃபுட் வேஸ்ட்டுக்கு வந்து தனியாக ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க, அதில் கொட்டிடணும். அதுலேயுமே வந்து இந்த பிளாஸ்டிக்கோட போட்டுறக்கூடாது. இதை கொட்டிட்டு இதை தனியாக பிளாஸ்டிக் டஸ்ட்பின்ல தான் போடணும். பிகாஸ் இது வந்து டீக்ரேடபிள் கிடையாது. இன்கேஸ் வந்து 100% டீக்ரேடபிள் இல்லை ரீசைக்கிளபிள் இருக்கிறது வந்துட்டு நீங்கள் வந்து டிஸ்போசபிள்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே கவரில் போடலாம். ஆர் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேக் இருக்குல்ல, இந்த மாதிரி பேக்ல நம்ம வந்து டஸ்ட்பின் யூஸ் பண்ணணும், கவர் யூஸ் பண்ணோம்னா இதை வந்து டைரக்டா ஃபுட் வேஸ்ட்ல போடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது போக ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டில் பிளான்ஸ் வந்து வச்சிருக்கலாம், அந்த பிளான்ஸை கட் பண்ண லீவ்ஸ், அந்த ரூட்டு, இதெல்லாம் மாதிரி ஃபுட் வேஸ்ட்ல கூட போடலாம், அது பிரச்சனை கிடையாது. எஸ்,
ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி தனித்தனி கவரில் போடுறது தான் இப்போ என்னோட டாஸ்க். எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாமா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே இதுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், இதுக்கு தான் போட்டிருப்பேன், அதை நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். லெட்டர்ஸ் வந்துட்டு இந்த ஊர்ல நிறைய லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மெயில் யூஸ் பண்றதை விட, ஒரு இமெயில் அனுப்புறதை விட, ஒரு SMS அனுப்புறதை விட ஒரு லெட்டர் தான் ஒன்று வரும். பேங்க் ஓபன் பண்றதுல இருந்து அன்மெல்டிங் பண்ற ப்ராசஸ்ல இருந்து எல்லா ப்ராசஸ்க்கும் வந்து லெட்டர் தான் வரும். அதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு லெட்டர் இருக்கு சாம்பிளுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அட்ரஸ், நம்மளோட நேமு, ஃபுல் நேம் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், மேபி ஃபோன் நம்பர், அப்புறம் இமெயில் கூட இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ். இது வந்து டேரக்டா டஸ்ட்பின்ல போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா, போடலாம், தப்பு இல்லை. பட் போட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்னா, நீங்க கரெக்டாக தான் குப்பையை எப்பவுமே டிஸ்போஸ் பண்ணுவீங்க, கரெக்டான பாக்ஸ்ல தான் இப்போ போடுவீங்க. பட் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க கரெக்டாக போட்டிருப்பாங்களான்னு கேட்டா தெரியாது. அப்போ இந்த அட்ரஸோட இப்போ போட்டீங்கன்னா அந்த குப்பையை நீங்க தான் போட்டீங்க, அது உங்களோட குப்பை தான்ன்றதுக்கு வந்து எந்த ப்ரூஃபும் நீங்க வந்து பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு ப்ரூஃப் கிடைச்சிருக்கு, உங்களோட அட்ரஸ், உங்களோட நேம் வித் அட்ரஸ். ஸோ அப்படி பண்ணும்போது ஆல்ரெடி பண்ண தப்பை உங்க தலைமையில கட்டி அதுக்கு ஒரு ஃபைன் வரும். மேபி அது 2 digits to 4 digits ஃபைன் கூட வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 2000 அப்படின்ற ஃபைன் கூட உங்களுக்கு வரும். சொல்ல முடியாது, எவ்வளோன்ட்டு சொல்ல முடியாது. 2000ன்றத நான் ஃபேஸ்புக்கில் ஒருத்தருக்கு வந்திருக்கிறத நான் வந்து ரீட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த குப்பை இந்த பேப்பர்ஸில் இருக்கிற அட்ரஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்துட்டு கிழிச்சிடுங்க. எப்படின்னா, உங்கள் பேரும் அட்ரஸும் கண்டுபிடிக்காத மாதிரி கிழிச்சிடுங்க. இன்கேஸ் உங்ககிட்ட ஸ்ட்ரெட்டர் இருந்ததுன்னா நல்லா ஸ்ட்ரெட் பண்ணிக்கலாம். உள்ள விட்டீங்கன்னா அப்படியே சின்ன சின்ன துண்டு துண்டா கிழிச்சிரும். அதுவுமே நம்ம வீட்டில் இருக்கு, அது கீழே எத்தனை புது வீட்டில் வச்சாச்சு. இந்த வீட்டில் இப்போதைக்கு அது எடுத்துட முடியாது. பட் நான் இன்னொரு நாள் அது சின்ன ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ காமிக்கிறேன். ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு நான் வந்து இந்த அட்ரஸ் மட்டும் கிழிச்சு விட்டுறேன். இந்த மாதிரி அவ்வளோதான். இதை வந்து அப்படியே பரவலாக போட்டுருங்க. நம்ம எடுத்து குப்பையை எடுத்து சேர்த்து ஒன்றா போட்டாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த பேப்பர்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது பார்சல் நம்மகிட்ட பேக்கேஜ் வந்ததுலேயும் வந்துட்டு அட்ரஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதையும் முடிஞ்ச வரைக்கும் கிளிக்கிறதுக்கு பாருங்க. வருமானு தெரியல, பட் ட்ரை பண்ணுறேன். இது வந்துருச்சு. எஸ், பார்த்தீங்கன்னா எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. இது பிரச்சனை இல்லை, இது பிரச்சனை இல்லை. இதில் வந்து அதான் எஸ், அது முடிஞ்சு. அதே மாதிரி இதுலேயும் இருக்கு, இதே முடிஞ்ச வரைக்கும் டிஸ்போஸ் பண்ணிடுங்க. இன்னொரு லெட்டரே வச்சிருக்காங்க. இது நம்மளோட சேஃப்டிக்கு தான், சரியா? இப்போ வந்து குப்பையை எடுத்துடலாமா? ஸ்டீல் பேப்பர் ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதனால இந்த பேப்பர் இதெல்லாம் பேப்பர் தான். இதில் ஒரு பிளாஸ்டிக் ஒட்டி இருக்கு, ஒரு தடவை கிழிச்சிட்டேன். அப்புறம் இது பேப்பர். ஒரு வழியா எல்லா குப்பையும் எடுத்து செக்ரிகேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக், இது வந்து என்னது, பேப்பர், கார்ட்போர்டு ப்ளஸ் பேப்பர் பேக் மட்டும் 2 பேக் வந்திருக்கு. ஒன்று பெருசு, அதுக்கப்புறம் ஒன்று சின்னது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக பிளாஸ்டிக் இருக்கு, பிளாஸ்டிக் ஐட்டம் ஃபுல்லாக இருக்கு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக கிளாஸ் பாட்டில்ஸ். அப்புறம் இதில் பேட்டரிஸ் வித் பல்பு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ், உடஞ்ச பிளேட்டு, பாத்திரம், கெட்டில் ஒர்க் ஆகாது, இதெல்லாம் வந்துட்டு நிறைய போடணும். அதுக்கப்புறம் இந்த பேக் ஃபுல்லாக வந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸு, ஜீன்ஸு, டிஷர்ட்டு இதெல்லாம் இருக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபன் பாட்டில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்,
டின்னு பியர் பாட்டில்ஸ்லாம் இருக்கும். இது வந்து தனியாக போட்டு காசு வாங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மில்க். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட் இருக்கு. இவ்வளோதான் குப்பை. அப்புறம் இது வந்துட்டு கார்ட்போர்டு பேப்பர் கூட எடுத்துட்டு போகிறேன், தனியாக எடுத்துட்டு போகிறேன். இவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க ஒவ்வொரு குப்பையும் எங்கெங்க எடுத்து போய் போடுறேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ள போடுற குப்பை, ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டு பின்னாடி இருக்கிற டஸ்ட்பின்ஸ்ல போடுற குப்பை அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ வந்து வெளியில போயிட்டு போடுற குப்பெல்லாம் என்னென்ன இருக்கு, அதை எப்படி போட்டு காசெல்லாம் வாங்குறன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபன் பாட்டில்ஸ், அது கூடவே இந்த பேட்டரிஸ் பிளஸ் பல்பு. ஏன்னா இது மூணுமே வந்துட்டு ஒரே சூப்பர் மார்க்கெட்ல தான் இருக்கும். மேபி பேட்டரிஸ்க்கு ஒரு சூப்பர் மார்க்கெட், பல்புக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் போகும். பட் இதுக்கெல்லாம் ஒரே சூப்பர் மார்க்கெட் போனா போதும். இது வந்து ஒன்னா வச்சுக்கலாம். போற வழியில என்னோட ட்ரெஸ்ஸுங்களே எடுத்து போயிடலாம். இது தனியா ஒரு இடத்துல போட்டு போற வழியில எதை போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்க போவோம். போலாமா? நான் சொன்னது இதுதான். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஷூ, நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் அங்க வந்து டொனேட் பண்ணுவோம். யாராவது வந்து எடுத்துட்டு போவாங்க, கீழே வச்சுட்டு போனீங்கன்னா யாரும் எடுத்துட்டு போவாங்க. ஆர் இதுக்குள்ள போட்டு அட்லீஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து இது ரீசைக்கிள் பண்ணி புது ட்ரெஸ்ஸா கொடுத்து யாருக்காவது இந்த ஆர்ஃபனேஜ் இல்ல வந்து யாருக்காவது கொடுக்கீங்களோ டொனேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கு தான் மெயினாக அங்கே வந்து இங்கே எடுத்துருக்கோம்ன்றது. இன்கேஸ் நீங்க வந்து ஷூ வந்து போடணும் அப்படின்னீங்க, தனித்தனியா போட்டுறாதீங்க. அந்த ஷூ லேஷை வந்து கட்டி ஒரே ஷூவா போடுங்க. பிகாஸ் அப்பதான் யாராவது எடுத்தாங்கன்னா ரெண்டு சேர்த்து ஒன்னா வரும். அது யாராவது யூஸ் பண்ண முடியும் டைரக்டா. இல்லைன்னா நிறைய குப்பை வந்து சேரும். நிறைய ஷூஸ் வந்து ஒரு ஃபேக்டரியில இருந்து கொடுப்பாங்கல்ல, அப்போ வந்து தேடி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஒரு ஃபேவர் பண்ணுங்க, சரியா? இப்போ நான் வந்து உள்ள போவோம். இதை யூஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். ஒண்ணும் இல்ல, இந்த லீனிங் இருக்குல்ல, இதை இந்த மாதிரி ஃபுல் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் எடுத்து வித்துங்க, இல்லைன்னா பேக் எடுத்து அப்படியே வச்சுட்டு திரும்ப இப்படி பண்ணா போதும். அது வந்து அங்க கொட்டிக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அது கஷ்டப்படவே வேணும். பண்ணலாமா? ஸோ பேக் எடுத்துக்கோங்க. அப்படியே வைங்க, இல்லைன்னா வந்து கொட்டி விட்டுருங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம், உள்ள போதான்ட்டு அப்படிலாம் கொட்டி விட்டுருங்க. காணும் நமக்கு வந்து நம்ம வந்து டொனேட்டும் பண்ணியாச்சு. யாராவது கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதாங்க ஐஸ், முடிஞ்சு. ரொம்ப சிம்பிள். இப்போ நாம வந்து இந்த ஃபன் பாட்டில்ஸையும் பேட்டரிஸ் பல்பையும் டிஸ்போஸ் பண்ண போகலாம். அதுக்கு நம்ம பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் போனா போலாமா? நம்ம சூப்பர் மார்க்கெட் வந்தாச்சு, உள்ள வாங்க போலாம். இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின் ஒன்று இருக்கும். இதுக்குள்ள நம்மளோட பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், டின்னு, அதுக்கப்புறம் பியர் பாட்டில்ஸ் கூட போடலாம். இந்த மிஷின் அதெல்லாம் ஒன்றொன்னா கால்குலேட் பண்ணி இதுக்கான என்ன அமௌண்ட்டோ அதை வந்து நம்மளுக்கு வந்து இன்வாய்ஸாக கொடுக்கும். இதனால நம்மளுக்கு கொடுத்த காசு திரும்பவும் கிடைக்கும். இந்த என்வரான்மெண்ட்டையும் பொல்யூட் ஆகாமல் பார்த்துக்கலாம். இந்த மிஷினை பாருங்கள், பாட்டில் ஆப்போசிட்டில் போட்டால் கூட டிடெக்ட் பண்ணுது. இதை இந்த மாதிரி திருப்பி தான் போடணுமா. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இன்வாய்ஸ் ஒன்று ஜென்ரேட் ஆகுது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு கவுண்டரில் வச்சு கேஷாவோ இல்லை நம்ம வாங்குகிற பொருளுக்கு இந்த அமௌண்ட்டை கழிச்சிட்டு மிச்சத்தையும் பே பண்ணிக்கலாம். நம்மளோட இஷ்டம். வா, காலையிலேருந்து எவ்வளோ வேலை தெரியுமா? இருங்க, சில்லுன்னு சாக்லேட் மில்க் குடிக்கலாம். இப்போதான் கண்ணே பளிச்சுன்னு தெரியுது. சரி வாங்க, நம்ம இன்னொரு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு பல்பையும் பேட்டரியும் போட்டு வரலாம். இதுதான் பல்பு போடுற பாக்ஸு. இங்கே பல்பையும் பேட்டரி போடுறதுக்கு யாரும் காசெல்லாம் தரமாட்டாங்க. ஆனாலும் மக்கள் பொறுப்பாக எடுத்துகிட்டு வந்து இந்த பாக்ஸில் டொனேட் பண்ணுறாங்க. நமக்கு முன்னாடி கூட யாரோ 2 பல்பு டொனேட் பண்ணியிருக்காங்க. என்னடா அந்த பாக்ஸ் காலியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த பாக்ஸை ஃபில் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு பாக்ஸ் வச்சுருவாங்க. இதுதான் பேட்டரி போடுற பாக்ஸு. இந்த பாக்ஸை பாருங்கள், ஃபில் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அவ்வளோ பேர் பொறுப்பாக எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் மற்றவங்க சொல்லி எல்லாம் வர வைக்கக்கூடாது, தானாக வரணும். நானும் ஃபியூஸ் போன பல்பெல்லாம் இந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டுடுறேன். இது டேரெக்டாக ரீசைக்கிளிங் தான் போகும். அதே மாதிரி பேட்டரியும் போட்டுடலாம். அவ்வளோதான், போட்டாச்சு. சரி வாங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டு மற்ற குப்பையை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி துணியும் பேட்டரி பல்பையும் வந்து போட்டுட்டு வந்துட்டோம். இப்போ இந்த கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வந்து எங்கே டிஸ்போஸ் பண்ணலாம் பார்க்கலாம்.
தாங்குமா எவ்வளவு நிறைய இருக்கு. சரி வாங்க, அந்த குட்டி பசங்க இருப்பாங்க, அவங்க போய் பார்த்துட்டு வரலாம், போய் போட்டு வரலாம் வாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த கண்டெய்னர்ஸ். இது காமனா ஒரு 4 ஸ்ட்ரீட்டுக்கு நடுவில் வச்சிருப்பாங்க. எத்தனை வந்து கலர் வாரியா போடணும். இது வந்து ப்ரௌன், இது வந்து கிரீன், இது வந்து ஒயிட் கிளாஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் கிளாஸ். இது வந்து இது போட தேவையில்லை, நம்ம வந்து வீட்டில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம். அவ்வளோதான் guys. சரி வாங்க, மற்ற குப்பையெல்லாம் போட்டு வந்துடும். அப்பா எவ்வளோ வேலை தெரியுமா. ஸோ நம்ம வந்து கிளாஸையும் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கு, பேப்பரு, ஃபுட் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹவுஸ் ஹோல்டு பிளேட்ஸு, அந்த கெட்டிலெல்லாம் இருந்துச்சுல, அதையும் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம எங்கேயும் வெளியிலலாம் போகிறதில்ல. நம்ம வீட்டுக்கு பின்னாடியே வந்துட்டு காமனா இந்த பில்டிங்கே, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு சேர்த்து ஒரு காமனா டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அங்கதான் எடுத்துட்டு போகிறோம். அது ரொம்ப ஈஸி. போலாமா? தனித்தனியாக தீர்க்க முடியும். ரொம்ப நிறைய இருக்கு. இதை ஏற்றி தேவைப்பட்டுக்கலாம். இதுதான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டோட டஸ்ட்பின் வைக்கிற இடம். இதுக்கு தனியா வந்து அலாட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது இந்த பில்டிங்க்கு மட்டும் இல்ல, இங்க ஜெர்மனில இருக்கிற எல்லா பில்டிங்க்கும் இந்த மாதிரி தனித்தனியா அங்கங்க இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இங்கதான் வந்து போடணும். இப்போ எது என்னென்ன குப்பைன்னு பாத்துடலாமா, அதுக்கப்புறம் போட்டுலாம் டக்குன்னு. ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாஸ்டிக் கவர்ஸா தான் இருக்கும். இதுக்குள்ள என்ன போடணும், என்னென்ன போடக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா பயோ பூப். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் வேஸ்ட்டு, இந்த ட்ரீஸு, லீவ்ஸு இதெல்லாம் கட் பண்ணால் அதை வந்து இதில் போடலாம். இது வந்து 2 வச்சுருக்காங்க, 2த்துலையுமே போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் இந்த பக்கம் ஒன்லி பேப்பர்ஸ் அங்கே போட்டுருவாங்க, பப்பியர். ஸோ இதுக்குள்ள பேப்பர்ஸ் மட்டும்தான் போடணும். அப்புறமா உள்ள திறந்து போடும்போது என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அப்புறம் இதுதான் வந்து இந்த ஹவுஸ் ஹோல்டு திங்ஸ். ஃபர்ஸ்ட் எடுத்ததும் பேப்பர்ஸ் தான் இருக்கு. இல்லை கார்ட்போர்டு பேப்பர் 2 இருக்கு. பட் வாங்க உள்ள போகலாம். உள்ள பார்த்தோம்னா டீசெண்டாக தான் இருக்குது, அதான் காமிக்கிறேன். ஃபுல்லாக வந்து பேப்பர்ஸ், பேகு, பேப்பரு, நியூஸ் பேப்பரு, கார்ட்போர்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து உள்ளே போட்டலாம். இது வந்து பிளாஸ்டிக், இது தூக்கி அப்படியே உள்ளே போட்டுறாதீங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உள்ளே அப்படியே போடக்கூடாது, கொட்டணும். சரியா? அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சு. இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, அதோட இது பிளாஸ்டிக்ன்றதுனால எடுத்து வந்து இதுக்குள்ளே தான் போகணும். சரியா? அப்புறம் இதில் என்ன இருக்கு? ஓகே, இது வந்து பிளாஸ்டிக்ஸ். இதுதான் வந்து பிளாஸ்டிக் உள்ளது. ஸோ இதுக்குள்ள நம்ம வந்து நம்மளோட எடுத்துட்டு வந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போட்டுடலாமா? இந்த கவருமே பிளாஸ்டிக் தான், நான் உள்ளே போட்டுறேன், எனக்கு தேவையில்லை. அவ்வளோதான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப்ஸ் இருக்கா.
இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு பேப்பர்ஸ் தான் ஃபுல்லாக. அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிறது கடைசியாக ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ். ஸோ கூடவே நம்ம வந்து வேஸ்டேஜும் போட்டுடலாம். ஓகே, கிச்சன் வேஸ்ட்டு. ஓ இது உள்ளே வச்சிடலாம், ஏன்னா பிளாஸ்டிக்கும் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஹவுஸ் ஹோல்டு உள்ளே வச்சிடலாம். அப்புறம் பயோ வேஸ்ட் உள்ள இருக்கு, உள்ள திறந்து போட்டுலாம். இவ்வளோ குப்பையும் நான் வீட்டை காலி பண்ணுறதுனால தான் கிடச்சிது. அதனால தான் எல்லாத்தையும் நான் ஒரே நாள் டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ராக்டிக்கலாக வாரத்தில் ஒரு நாள் தான் இதுமாதிரி போடுவேன். ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா எப்பயோ ஒரு நாள் தான் போடுவேன். பட் என்றைக்கோ ஒரு நாள் போட்டாலும் இதுதான் ப்ரொசீஜர். அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். இங்கே எல்லாரும் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்கள் வந்தாலும் இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். மறக்காமல் ஜெர்மனிக்கு புதுசாக வரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டு பிளாஸ்டிக்கில் போட்டுருணும். யூஸ்வலாக நான் வீட்டிலேருந்து வரும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர் ஒன்று எடுத்துகிட்டு வருவேன். இதெல்லாம் போடும்போது துடைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பட் இப்போ எதுவும் இல்லை. சம்டைம்ஸ் நான் இங்கே இருக்கிற இலையில தொடச்சிட்டு போயிடுவேன். பட் இப்போ எதுவும் இல்லை. அப்புறம் அவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சாவ் சாவ்.